ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை தெலுங்கு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், ஒரு டார்க் ஸ்பாட் கூட இருக்கக்கூடாது, ஆக்னே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையவே ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபேஸில் வந்து எனக்கு அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அப்படியே சின்ன சின்ன ஆக்னே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டிப் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 15 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங், நம்ம ஃபேஸில் ஒரு பிளாக் ஸ்பாட் கூட இருக்காதுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங், அப்படியே ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து வரும். ஸோ அதை நான் வந்து எப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த டிப் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். 1 மந்த்ல என்னோட ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஷைனிங்காக ஆயிடுச்சு, ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு, ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் ஃபேஸ் வந்து அப்படியே நம்ம மேக்கப் போட்ட எப்படி இருக்கும் அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். பட்டு இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து இந்த இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப் வந்து எனக்கு அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸில் வந்து நிறையவே ஷைனிங் வந்துச்சு, பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு, அப்படியே பிரைட்னஸ் வரும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னே இருந்தாலும் கூட நமக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி இது கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இதுக்கு தேவையான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். வந்து இந்த பேக், ஃபேஸ் பேக் வந்து தேவையானது பாதாம். ஸோ நம்ம இந்த பாதாம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிப் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ பேக் வேணுமோ நார்மலாக வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும், ஒரு 1/2 கப் போதும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம் பாதாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு வந்து நான் பாதாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம ரோஸ்ட் எதுவும் பண்ண தேவையில்லை, மிக்ஸி பண்ணிடலாம். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பாதாம் நல்லா மிக்ஸி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, இது நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே இதில் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ஒரு 3 டேஸ்க்கு மேலே இருக்காது. ஸோ அது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஸோ அதனால நீங்கள் பவுடராகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுடராகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி பவுடரை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஒரு டைட்டான கண்டெய்னரில் வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. இந்த பாக்ஸ் என்கிட்ட இருக்கிற நான் யூஸ் பண்ணுற பாதாம் பவுடர் இது. ஸோ முடிஞ்சிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. நான் இப்போது மிக்ஸி பண்ண பவுடர். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பாதாம் பவுடர். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தயிர், கர்டு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்படியே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃபேஸ் பார்த்தீங்களா, நல்லா ஷைனிங்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஸோ அக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய வாட்டி என் சிஸ்டரே என்ன கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டாக ஒரு மிக்சர் மாதிரி ஆகும். ஸோ இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் இந்த பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். டெய்லி வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஃபேஸ்க்கு நெக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஆறிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் இப்படி கையோட மசாஜ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸ்கின்னு பார்த்தா ஹெல்த்தியாக தெரியும். இந்த பேக் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்டு டல் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும். நமக்கு அது ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நம்ம வெளியே ரிமூவ் பண்ணோம். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்காக நல்லா யூஸ் ஆகும். ஸோ பாதாமில் இருக்கிற மெயின் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஏஜிங். நீங்கள் டெய்லி ஒரு 4 பாதாம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்டி ஏஜிங் அப்படின்னா ஏஜ் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ நம்ம இன்னும் சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 4 பாதாம் சாப்பிடுங்க. அப்படியே இந்த பாதாம் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்க. ஸோ நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, இது நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம நேச்சுரலாக வந்து இது கிளியர் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம கெமிக்கல்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வேணாம். ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.